சொன்னா இப்படியாக நங்கர் தனிமையில் இறந்து விளம்பும் போதாரி
மரணமாக மாண்டு கிடக்கின்ற பொழுது எம்பெருமா மாயவர்தானே கங்காளுக்கு சொப்பனத்தை உண்டாக்கினார். அப்ப எங்க அருக்காடு தங்கச்சி எங்க அண்ணமா சாமிகள் வீரமலா காத்திரை வீரமலமாக மாண்டு விட்டாங்கன்னு சொல்லி நங்கவரின் வழித்துறை கழித்து நங்கை அழித்து விட்டு எங்க அண்ணமா சாமிகள் அண்ணமார தேடி அருக்காடு தங்கச்சியானவர்கள் அந்த வீரமலக்காடு ஒன்றியர்வியாக தேடி வருகிறாங்க. அப்படி பரந்தாடி வழியாக பக்தரியால் எங்க அக்கா இந்த அழகோர்களானது தவட்டம் கிடையாது. காட்டிலே வாழக்கூடிய மிருகத்தை எல்லாம் அனுப்புறாங்க. அனுப்புகின்ற பொழுது தங்கத்துக்கு காடையோ கல் பொறுத்தது கவதாரி முன் பொறுத்தது யாருமே பக்கம் அணுக முடியவில்லை. அப்ப மகாமணித்துறை வருகிறார். அக்கறை சுவாயமானது வீசுகின்ற பொழுது மகாமணியும் கூட அழுத்து போகுது. அப்ப தங்காபுரியானவர்கள் அக்காரியும் கடாபாரத்துகின்ற பொழுது கடாபாரங்களானது வழங்கு. ஆனால் விழுந்த மொழிகள் வேறு மொழி இருக்குது. அப்ப தங்கச்சி தானே இந்த கண்ணீரை விட்டறிகின்ற பொழுது அக்காண்டியம் சாபங்க ஆகுது. அப்ப தங்கச்சி இடத்திலே யாரம்மா நீங்க கேட்கோ நாங்க வடநாட்டு சேவையிலிருந்து வந்திருக்கிறோம் ஐயா. எங்க அண்ணமா சாமிகள் வீரமணம் காட்டினே வீரமணமாக மாண்டு விட்டாங்க. அதனால அண்ணனை நான் எழுப்பி வாய்மொழியானது கேட்க வேணும் என்று தங்காய் அழுகின்ற பொழுது அப்ப பெரிய காண்டியம்மன் தங்கச்சி பித்தாள கம்பத்தில் அமர வச்சு ஓம குண்டம் நடத்தினார். ஓமப்பொருள் நடப்புகின்ற பொழுது தேவர் மூவர் யாவரும் காட்சி அளிச்சு அண்ணமா எழுப்பி தங்கச்சி அதிகவரமானது கொடுத்தாங்க. அந்த வரங்களை வாங்கிக் கொண்டு தங்கச்சி வீரமணம் அண்ணமாவை தேடி வருகின்ற பொழுது காயங்கள் உறந்த கடிய வரங்கள் எல்லாம் வாங்கி அன்னமாரை எழுப்புவதற்கு ஈசனிடத்திலே வாதாடி வரம் பெற்றுக் கொண்டு தங்காயை கூகுண்டாம்பலம் குறிஞ்சிவன காடு வந்தார். சரி, அப்படி வருகின்ற போது கலை சோபப்பட்டு மயங்கி கீழே விழுந்தார். கீழே விழுந்த போது எம்பெருமா மாயவர் பார்த்துட்டு அன்னமார்கள் அங்கே மாண்டு இருக்க, அதனால் தங்கையும் இந்த இடத்துல மாண்டு விடுவாள் போல் இருக்கிறேன் என்று அப்ப மறைஞ்சிருந்து ஒரு கல் மரவலான பாறையின் மரவலை ஒளிஞ்சு பானம் தொடுத்தார். பானம் பூமியிலே இறங்கும் போது சரி சலக்கன்னு கொத்து வந்தது. அப்ப அக்காண்டியம்மனும் 6 கன்னிமார்களும் தங்காய்க்கு அந்த தீர்த்தத்தை அளித்தொழிச்சு மயக்கத்தை தெளிச்சார். அப்ப மயக்கம் தெளிஞ்சு தங்காரானவள் வருகிற போது அம்மா உங்க அன்னமாரனை போய் எழுப்புற போது அங்க மாண்டு கிடக்கிற அண்ணன் எந்திரிச்சு தண்ணி தெளிக்குது, தண்ணி வேணும்னு கேட்ட என்ன பண்றது? உன் மயக்கம் தெளிச்ச மகமையுள்ள தீர்த்தம், இந்த தீர்த்தத்தை கொண்டுட்டு வான்னா என்கிட்ட ஏதோ ஒரு பாண்டம் இல்லையேதாயே நான் எப்படி கொண்டு வருவேன் என்கிற போது உத்தமை என்பது மெய்யானால் இப்ப பாண்டத்தை உருவாக்குனா மண்டையிட்ட உட்கார்ந்து சிறுமலனை சேர்த்து பெருமனாலையும் பெருமலனை சேர்த்து சிறுமலனாலையும் என் உத்து கூட்டி வச்சு பத்தினி என்பது நான் மெய்யானால் எம்பெருமானை எனக்கு பாண்டம் உருவாக வேண்டும் என்று வேண்டினார். ஈசனுடைய அருள் பெற்ற தங்காய்க்கு அப்ப பாண்டம் 7 மண் கரகம் உண்டாச்சு. 6 கரகத்திலே 6 கன்னிமார்களும் தங்காய் தான் ஒரு கரகம் 7 திருக்கரகம் 7 நாள் வேப்பலையை இப்படி வேப்பலை எடுத்துக்கொண்டு
அக்காண்டியம்மன் துணை 6 கன்னிமார்களும் கூட இருந்து படுகாலப்பட்டிக்கு வந்தால் தங்காய். இந்த படுகளத்திலே வந்து பேயும் பிசாசும் பிறந்த நிலை கழுகுகளாம் இருக்கக்கூடிய ஒரே ரணகலம். வீடு வடைக்குள்ளே அண்ணனை தேடி வந்து பார்க்கிற போது அண்ணன் தானே மண்டியிட்ட பாவனையாக மாண்டிருக்க கண்ணிலே கண்டார். அப்படி மாண்டிருக்க கண்ணிலே கண்டு எங்க தங்கம் தனிமையிலே அண்ணன் சிறு செலுத்த மடி மேல விட்டு பொறவை அண்ணா நான் உங்களுக்கு உங்களை நான் எழுப்ப வரும் வாங்கி வந்தேன். உங்களுக்கு நான் பொருந்த வரும் வாங்கி வந்தேன். காயம் பொருதை கனமுறுதிகளை எல்லாம் தொடர்ந்து பொண்ணு ஊசி ஒஞ்சரத்தங்களை எல்லாம் பொருந்தி விட்டேன். அண்ணா ஆனா வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி கேட்காம வந்தீங்களே பொருதை அண்ணா. இந்த வேரமணக்காட்டினை வந்து இப்படி மாண்டு மடிச்சிட்டீங்களே. நான் பக்தனையா சொன்ன சொல்லு பலதொரு நாள் போகவில்லை. உத்தமையா சொன்ன சொல்லு உங்களுக்கு ஊசி உன சாயிலீங்களே. அண்ணா இப்படி மாண்டு மடிச்சீங்க என தங்க ஆயான பொழுதானே அழுது ஓடம் போனாலே அந்நேரம் அந்த அண்ணன் சிறசானது எடுத்த மணி மேல வச்சு எப்பொழுது அண்ணா நான் இந்த அர்த்தவனக்கான மாரோனிய மனத்திலே இப்படி தேடி வந்து பார்க்கிற போதுங்கிற அண்ணா உங்களே ஒரு கால தீர்த்தமானதானே அண்ணனுடைய வாயிலே தானே மூஞ்சிக்கு தீர்த்தமானதை துடிக்கும் போது மாயவன் தன் அடைச்சி வச்சிருந்த தங்கச்சிமலையில் இருந்து உயிரை கொடுத்தார் மாயவன். அப்ப கூட்டலையானது உயிர் வந்து போது கங்கால அழகக்கூடிய ரோசை கேட்டு அப்ப அண்ணன் தானே அண்ணன் துள்ளி எழுந்த